வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியிலிருந்து தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வருகை. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் கோயிலுக்கு பயணம். இதனால் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் கஞ்சா கடத்தலை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய சோதனை. 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா மற்றும் பிற பொருட்கள் பறிமுதல். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் திமுகவில் இணைந்தனர். இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியிலிருந்து தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் கோயிலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியிடம் கடந்த வாரம் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளும் பாஜக கூட்டணி அதிமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வைத்த நிலையில் பாஜக அதற்கு சரியான பதில் அளிக்கவில்லை. நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் டெல்லியில் பாஜக பார்லிமெண்டரி போர்டு கமிட்டி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சார்பில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்றனர். முதலமைச்சரின் நிபந்தனைகள் தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மன்சுக் மாண்டவியா வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சாமி தரிசனம் செய்ய திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் கூட்டணி இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் கஞ்சா கடத்தலை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய சோதனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் பிற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் ஒழுங்கு உத்தரவின் பேரில் வடக்கு மாவட்ட காவல் மற்றும் போக்குவரத்து துறையுடன் இணைந்து சிறப்பு குழு அமைத்து கஞ்சா கடத்தலை கண்காணித்தது. குற்றவாளிகள் சந்தேகத்துடன் மோட்டார் சைக்கிள்களில் நகரும் போது போலீசார் அவர்களை நிறுத்த முயன்றனர். காவலர்கள் உடனடியாக அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் அவர்களிடமிருந்து கஞ்சா, மோட்டார் சைக்கிள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 கைது செய்யப்பட்டனர். கைதாகியவர்களுக்கு எதிராக புதுச்சேரி மற்றும் தமிழக நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகள் நிலவுகின்றன. சிறப்பு விசாரணை குழுவின் துரித விசாரணைக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பாராட்டுக்களை தெரிவித்தனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன், முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் திமுகவில் இணைந்தனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி மாநில சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் உள்துறை அமைச்சர் மறைந்த ப. கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் ஆகியோர் இன்று திமுகவில் இணைந்தனர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதி தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்றழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர், முன்னாள் உள்துறை அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. கண்ணன் அவர்களின் மகன் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே.என். நேரு, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் எஸ். ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் இரா. சிவா எம்எல்ஏ ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு போலீசார் 2 ரவுடிகள் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டனர். பாகூர் அருகே சேலியமேடு வாணிதாசன் பகுதியில் பிரபு என்ற ரவுடி மீது முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கு, கொலை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் அடிதடி வழக்கில் பிரபாகரனை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தற்போது தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் ஆய்வாளர் பிரபாகரன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். இதன்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பிரபாகரன் கைது செய்யப்பட்டது மற்றும் சிறையில் அடைக்கப்பட்டது
அதேவேளை கரிக்கலாம்பாக்கம் குளத்துமேட்டு தெருவைச் சேர்ந்த ரவுடி விநாயகம் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். போலீசார் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடலில் மீனவர் ஒருவர் மாயமாகி உள்ளார். இதுகுறித்து கடலோர காவல் படையினர் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சோலைநகரைச் சேர்ந்த சரண்ராஜின் படகில் கடலூரைச் சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட 5 பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஏழுமலை திடீரென தவறி கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனே படகில் இருந்த மற்ற மீனவர்கள் கடலில் குதித்து அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கடலோர காவல் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இதுவரை ஏழுமலையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் சோழநகர் வடக்கு பகுதியை சேர்ந்தவன். இங்கே தேங்காய்த்து துறைமுகத்தில் போட்டு வச்சு ஓட்டுறேன். நேற்று காலையில் தொழிலுக்கு அனுப்பிச்சேன். அவங்க போயிட்டு நைட்டு 9:50க்கு ஃபோன் பண்ணாங்க. இந்தமாரி ஒரு ஆள் தவறி கீழே விழுந்துட்டாரு, நாங்களும் தேடி பார்த்தோம் கிடைக்கலன்னு. அதன்படி நான் ஓனர் சங்கத்தில் தெரிவித்தேன். அவங்க கோஸ்டல் கார்டுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் சோழநகர் நிர்வாகத்துக்கும் சொன்னேன். அவங்களும் எல்லா சைடும் தெரிவிச்சிட்டாங்க. 6 பேர் பண்ணோம் மொத்தம். ஒண்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டோம். 5 பேர் தொழில் பண்ணோம். நைட்டு பாடு வச்சோம். அதில் சொறி தர வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆங்கில வச்சுட்டோம். மணி ஒரு 9:40 தான் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் படுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் முக்கியமாக லேட்டாக எப்பயுமே சாப்பிடுவார். அவர் சாப்பிட்டு என்ன செஞ்சு பாத்ரூம் போகிறோம்னு சொல்லிட்டு போனவர். நான் படுத்துட்டேன். இவங்க எல்லாம் அப்போ தான் படுக்க வந்தவங்க. இன்னும் ஆளை காணான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும் போது ஆள் கீழே வந்துருக்குறாரு. தெரியல. இந்த புள்ள மட்டும் போய் அங்கே பார்த்துக்கிற பின்னாடி என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிற போல ஐயோ கத்துன போல. நான் அப்போ தான் வீரந்து ஓடி அந்த என்னன்னு பார்த்தா சவுண்டு இந்த வெளிச்சத்துக்கு அண்ணன்ட்ட போயிட்டாரு அவர். நான் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டு அப்படியே தந்து சொருவிட்டேன். நான் சரி அப்படியே போய் கவனம் பண்ணு சொல்லிட்டு தந்து சொருவிட்டேன். என்னால் பிடிக்க முடியல. அவர் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு இருக்காரு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோயிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. இதேபோன்று அமாவாசையை முன்னிட்டும் ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் வயலின் கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
தமிழரும் மனித நேயமும் என்ற தலைப்பில் ஈரோடு கல்லூரி கருத்தரங்கில் சுந்தரமுருகன் உரை நிகழ்த்தினார். ஈரோடு டாக்டர் RANM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் தமிழரும் மனித நேயமும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக புதுவை எழுத்தாளர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு தமிழ்துறை மற்றும் பிற துறை மாணவர்களிடையே தமிழ் இலக்கியங்களில் மனிதநேயம் மற்றும் தமிழர்களின் மனிதநேய செயல்பாடுகள் குறித்து உரையாற்றினார். இந்த விழாவுக்கு கல்லூரி இயக்குனர் முனைவர் பழனியப்பன் தலைமையேற்றார். கல்லூரி முதல்வர் முனைவர் நளினி முன்னிலை உரையாற்றினார். சேலம் மேச்சேரி காவிரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் அனிதா பரமசிவம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த விழாவில் டாக்டர் RANM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் கீதா, பேராசிரியர் நந்தினி, பேராசிரியர் குமார் மற்றும் முனைவர் வேணுகோபால், தமிழ்துறை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்துறை மற்றும் கல்லூரியின் பிற துறை மாணவர்களும் பிற துறை பேராசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியிலிருந்து தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வருகை. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் கோயிலுக்கு பயணம். இதனால் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் கஞ்சா கடத்தலை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய சோதனை. 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா மற்றும் பிற பொருட்கள் பறிமுதல். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சுயேட்சை MLA அங்காளன் மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் திமுகவில் இணைந்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.